யாரெல்லாம் இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட்டை ஹோல்ட் பண்ணுறீங்க அவங்களுக்காக ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ண போகிறேன். ஏன் எதுக்குன்னா, என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். அதுக்கு முன்னால் கரெக்டாக 28 மார்ச் 2025 ஆர்பிஎம், அவங்க தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடுறாங்க. என்னென்னா, அதர் பேங்கோட ஏடிஎம்மில் நீங்கள் பணம் எடுக்கும் போதும் சரி, அதே நேரத்தில் மற்ற விஷயங்கள் நீங்கள் பார்க்கும்போதும் சரி, அங்கே ஒரு லிமிட் இருக்குது. எப்படி நீங்கள் எந்த பேங்கில் அக்கௌண்ட்டை ஹோல்ட் பண்ணுறீங்களோ அங்கே ஒரு லிமிட் இருக்குது, ஃப்ரீ லிமிட். அதே மாதிரி அதர் பேங்கோட ஏடிஎம்லேயும் ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை நீங்கள் கடந்தீங்கன்னா எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜை எனக்கு இந்தியன் பேங்க்லேருந்து வந்திருக்கு. ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுவேன். ஸோ வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். கரெக்டாக 28 மார்ச் 2025 ஆர்பிஐயோட அனௌன்ஸ். அதர் பேங்கோட ஏடிஎம்மில் போயிட்டு நீங்கள் அந்த ஃப்ரீ லிமிட் கடந்ததுக்கு அப்புறம் பணம் எடுத்தீங்கன்னா சம அமௌண்ட்டை பிடிப்பாங்க. அதே மாதிரி மற்ற சர்வீஸை பயன்படுத்தினீங்கன்னா அதுக்கும் பணம் பிடிப்பாங்க. நான் இந்த வீடியோவில் எதை பற்றி பதிவு பண்ண போகிறேன்னா, குறிப்பாக இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட்டை பயன்படுத்துகிறவங்களுக்காக. எனக்கு இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது, எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 1/7/2025 முதல் நீங்கள் அதர் பேங்கோட ஏடிஎம்மில் போயிட்டு பணம் எடுத்தீங்கன்னா 23 + GST. அதே மாதிரி அந்த ஏடிஎம்மில் வேற சர்வீஸ் இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு 11 + GST. இதெல்லாம் எப்போ உங்களுக்கு பிடிப்பாங்கன்னா, உங்களுடைய பேங்க்கில் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்கும், அது கடந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு சம் அமௌண்ட்டை பிடிப்பாங்க. இப்போ நான் சொல்கிறது அதர் பேங்கோட ஏடிஎம்மில் நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி சர்வீஸ்லாம் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரீ லிமிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொன்ன அமௌண்ட்லாம் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் சிட்டியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரீ லிமிட்டுங்கிறது 3 தான். அது உங்கள் பேங்காக இருக்கட்டும், இல்லை அதர் பேங்கோட ஏடிஎம்மாக இருக்கட்டும். அதே இது ஒரு கிராமப்புறங்கள்லையும் சரி, கிராமப்புறம் அல்லாத ஒரு சின்ன ஊர்னா அங்கே அதிகபட்சமாக அவங்களுக்கு 5 வரைக்கும் ஃப்ரீ லிமிட். அது உங்கள் பேங்க்லேயும் சரி, அதர் பேங்கோட ஏடிஎம்லேயும் சரி. இதெல்லாம் கடந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நான் சொன்ன இந்த அமௌண்ட் பிடிப்பாங்க. எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. மெசேஜை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஒரு இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை அந்த பேங்கில் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த மொபைலுக்கு மெசேஜ் வந்திருக்கும். சரிங்களா? இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் உள்ள நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ மஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் கீழே நிறைய பட்டன், யூடியூப்காரன் இல்லை யூடியூப் விதைச்சி விட்ருக்கான், அதில் ஒன்றை தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை பற்றி நல்ல ரீதியில் பதிவு பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக்.